இன்னைக்கு நம்மளுடைய முதல்வரான எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. மாமதுரைக்கு தேவையானது வளர்ச்சி அரசியலா இல்ல டாட் 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 அரசியலா மக்கள் முடிவு செய்வார்கள். எய்ம்ஸ், மெட்ரோ ரயில், அப்புறம் புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், இதெல்லாம் தான் மானாமதுரைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இன்டைரக்டா இவரு திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய கலவரத்தை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய இஷ்யூவை பத்தியும் பேசுறாராம். நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவர் முதல்வர் தானா இல்ல சோஷியல் காமெண்டேட்டரா இப்படியான ட்வீட்டை போடுறாரு. சரி, அப்படி நீங்க என்ன வளர்ச்சியை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இந்த 4.5 வருஷத்துல அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுதான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்தியாவிலேயே ஏன் வேர்ல்டுலயே இப்படி ஒரு சிஎம்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் உருட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எப்போதும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே ஐடி விங் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, we will face the consequences அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இதைத்தான் இன்னைக்கு முழுக்க சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றில இருந்து. ஸோ இங்க என்னன்னா, மத அரசியலை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கையில எடுக்குது. திருப்பரங்குன்றத்துல வளர்ச்சி திட்டங்களை முன்வைக்காம மதுரை மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பேசியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம அந்த வளர்ச்சி திட்டங்களுக்குள்ளாரையே வரலாம். இந்த நாட்டோட வளர்ச்சியில, அதுவும் தமிழகத்துல இந்த வளர்ச்சியில முதல்வர் எப்படியா கான்சன்ட்ரேட் பண்றாரு அப்படிங்கிறத பகுதி பகுதியா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சென்னை தமிழகத்தோடைய தலைநகர் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம சொல்லணும். ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் சென்னை, திமுகவின் கோட்டை சென்னைன்னு சொல்லிட்டு வசனமா எழுதிட்டு இருப்பாங்க திமுக காரங்க. ஏன்னா இவங்க எழுதுறதுலயும் இந்த பேர் வைக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா பயங்கர யுக்தியை கையாளக்கூடியவங்க தான் இந்த திமுக உடன்பிறப்புகள். ஸோ அப்படி சென்னையோட நிலைமை ரொம்ப முன்னாடி எல்லாம் போவேணாம், கடந்த ஒரு வாரங்கள்ல சென்னை என்னமா தத்தளிக்குது அப்படின்றதா விஷயம் நமக்கு தெரியும். நேற்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மழை காரணமாக லீவ் விடப்பட்டிருந்துச்சு. ரோடு சரி கிடையாது. குறிப்பா சென்னைக்கு இவங்க மழைநீர் சேகரிப்புக்காக பைப்லைன் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டூழியத்தை பண்ணாங்க இல்லையா, அதோடைய வெளிப்பாடுகள் தான் பாத்தீங்கன்னா சென்னை தத்தளிச்சிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல நம்ம வளர்ச்சி திட்டங்களை பத்தி எல்லாம் பேசலாமா? ஏன்னா 4.5 வருஷமும் நீங்க தான் ஆட்சியில இருந்தீங்க அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அதுலயும் குறிப்பா சென்னையை சுற்றி இவங்க செஞ்சிருக்கக்கூடிய விவகாரம். இந்த மழைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, ஆபீஸ்க்கு ஒழுங்கா போக முடியல, அதுவும் ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு, பல பேர் குழிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க. இந்த லட்சணத்துல ரோடும் சரி கிடையாது. நீங்க சொன்னீங்க இல்லையா 95% முடிச்சிட்டோம், 96% முடிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுவும் எதுவும் செய்ய கிடையாது. இதெல்லாம் எந்த நிர்வாகத்துக்கு கீழே வருது? குறிப்பா இந்த 4000 கோடி 4000 கோடின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது 4000 கோடி கிடையாது. இவங்க கவர் பண்ணன்னு சொன்ன ஏரியா பாத்தீங்கன்னா 1144 கிலோமீட்டர் அளவுக்கு நாங்க இந்த மழைநீர் வடிகால்களை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான செலவுகள் சென்னை மாநகராட்சி காட்டுறது மட்டும் பாத்தீங்கன்னா 5201 கோடி ரூபா. இந்த செலவுல நாங்க இவ்வளவு தூரத்துக்கான அந்த மழைநீர் சேகரிப்பு அல்லது மழைநீர் வடிகால்களை அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மக்கள் எல்லாம் இப்ப 4000 கோடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது 4000 கோடி கிடையாது, 5200 கோடி அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, இந்த 5200 கோடியை போட்டு நம்ம ஸ்டார்ம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்களே, அதோடைய ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா சென்னை இன்னைக்கு தத்தளிச்சிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த லட்சணத்துல தான் இவங்க அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த கார்பரேஷன் ஆபீசஸ்லாம் ஒரு 87 பகுதிகளை ரொம்ப முக்கியமான பகுதிகளா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது கிரிட்டிக்கல் டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சில இடங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுல இந்த தடவை பாத்தீங்கன்னா 85 ஜோனை சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்க பெரும் ஆபத்து எல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு டேஞ்சர் ஜோன் கிடையாதுங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் இவங்க செய்யக்கூடிய தகுடு தட்டுவோம். குறிப்பா அந்த இடங்கள்ல எல்லாம் அதிகமான தண்ணி தேக்கங்கள் இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம ரொம்ப ஆபத்தான பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான பகுதிகள் என்னென்ன அப்படின்னா அம்பத்தூர், மணலி, மாதவரம், திருவொற்றியூர் போன்ற பகுதிகளில் நிறைய தண்ணி நிக்குது, ரொம்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 87ல 85 பகுதிகளை நம்ம மாத்தி விட்டாச்சு. என்ன ஒரு தகுடு தட்டம் பாருங்க. ஸோ தட் இதெல்லாம் நீங்க டாக்குமெண்ட்ல மாத்திட்டீங்க அப்படின்னா அங்கெல்லாம் தண்ணீர் தேக்கம் இருக்காது அப்படின்ற மாதிரி, நாங்க அங்க வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கணக்கை தான் இந்த கார்பரேஷன் காட்டியிருக்கு. ஸோ இந்த மழை வெள்ள விவகாரம் இருக்கு இல்லையா, இது
வருஷம் கூசாம வாய் கூசாம வந்து திமுக அரசு ஷூட்டிங் கம்பெனியை மட்டும் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளே கண்குளிர பாக்குறோம். நம்ம மதுரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சென்னையில இவங்க இருக்கக்கூடிய இடம், இங்கேதான் தலைமை செயலகம் இருக்கு, இங்கதான் முதல்வர் பணியாற்றாரு, இவர் போய் வரக்கூடிய ஊரே இந்த லட்சணத்துலதான் இந்த MK ஸ்டாலின் அவர்கள் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதா உண்மை. இவங்க பல காலமா, இன்னைக்கு நேத்து கிடையாது, இந்த திராவிட கட்சிகள் 50 வருஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப கருணாநிதி அவர்கள் இதே மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வீடு வீடா போயிட்டு மழை வெள்ளத்துல விசாரிச்சு சாப்பாடு போட்டுலாம் கொடுத்துட்டு வந்தாரு. அவர் அடுத்த தலைமுறையில MK ஸ்டாலின் அவர்கள் இதை பண்ணாங்க. அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து வரப்போற இன்பநிதியும் இதைத்தான் பண்ணுவாரு. நம்ம மக்கள் கேனைங்க மாதிரி வாயை போல இருந்து இவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்க போறோம். அதுலயும் குறிப்பா சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பயங்கர ஃபேமஸ். என்னன்னா, அந்த கால் சென்டர்ல உட்காந்து நம்மளுடைய துணை முதல்வர் வந்து ஒரு ஷூட்டிங் நடத்தினாரு. அதுல ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, இப்பதான் நீங்க முதல் தடவையா கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, வருஷம் நான் கால் பண்ணேன், இதையும் வெக்கமே இல்லாம துணை முதல்வர் ஒவ்வொரு வாட்டியும் நீங்க கால் பண்றீங்களா அப்படின்னு பெருமையா கேட்கிறாரு. துணை முதல்வர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மேடையில ஒரு பெண் குழந்தை பேச்சு போட்டி அப்படின்னு நினைக்கிறேன், அது வந்து சொல்லுது இந்த மாதிரி டாஸ்மார்க்ல போய் ஒரு குடும்பம் வந்து சீரழியுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கேட்டு பல்லு இழிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளோட துணை முதல்வர். இந்த லட்சணத்துலதான் துணை முதல்வரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்வர் அவர்கள் மதுரையோடைய இந்த குரோத்தை பத்தி பேசினாரு இல்லையா, சென்னையே இந்த லட்சணத்துல வச்சிருக்கீங்களே, நீங்க மதுரையை பத்தி பேசலாமா? மதுரையை எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நீண்ட வரலாறா போயிட்டு இருக்கு. மதுரை தான் ஒன் ஆஃப் த டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு பேர் வாங்கினது மட்டும் இல்லாம இந்த டுபாகூர் வாக்குறுதிகள்லாம் நம்ம முதல்வர் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு பாஜக தமிழ்நாடு அதை பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ டுபாகூர் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்து மதுரை மக்களை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் அப்படின்னு நம்ம ஆணித்தனமா சொன்னோம். இந்த லட்சணத்துல முதல்வர் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசலாமா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. இன்னும் எத்தனை காலம் தான் இப்படி ஏமாத்துவீங்க மக்களை அப்படிங்கிறது தான் நம்ம முன்வைக்கிறோம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.